Hi guys, welcome to SSC 360 Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டடி பிளான் எப்படி போடுறது இங்கிலீஷ்க்கு, ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, அப்புறம் மார்க் எழுதுகிறோம் அப்படின்னா அது எப்படி அனலைசிஸ் பண்ண போகிறதுன்றது பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இதே மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, இப்போ இங்கிலீஷ்க்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சிலபஸ் பார்ப்போம். இந்த இங்கிலீஷ் சிலபஸை வந்து நான் ஒரு 3 ஹெட்ஸில் பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து வொக்காப் செக்ஷன், ஓகே, இன்னொன்று கிராமர், இன்னொன்று ரீடிங் எபிலிட்டி. இன்னொன்று ஓகே. ஸோ டோட்டல் சிலபஸே இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நான் ஒரு 3 ஹெட்ஸாக பிரிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மனப்பாடம்னா ரொம்ப எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதுன்னு கிடையாது, நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து ரூல்ஸ் இருக்க போகுது. கிராமரில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபுல்லாக ரூல்ஸ் இருக்க போகுது. ஓகே, நவுன்ஸ், வேர்ப்ஸ், ப்ரொனவுன்ஸு, ஸோ ப்ரிப்போசிஷன் எங்கே அப்ளை பண்ணணும், இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ கிராமர் செக்ஷனில் இதான் வரப்போகுது. அண்ட் டிரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ் அண்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்கும். அண்ட் ரீடிங் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து டயர் 2ல் தான் வரப்போகுது, டயர் 1ல் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம இனிஷியல் ப்ரிப்பரேஷன் நம்ம டயர் 1க்கு படிக்கும் போது மட்டும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை விட்டுறலாம். ஸோ மற்ற எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி ஆகணும். டயர் 2க்கு படிக்கும் போது எல்லா டாபிக் ப்ளஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எப்படி படிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் என்னோடய புக்ஸ் ஃபார் எஸ்எஸ்சிலே போட்டிருப்பேன். நான் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணுறது தெரியும். நான் வந்து பிளின்ஸ் டு பேரமௌண்ட் பை பேரமௌண்ட் ஆத்தர்ஸ் அந்த புக், அதோட வால்யூம் 1 அதுவே வந்து கிராமரோட ரூல்ஸ் படிக்கிறதுக்கு போதும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியந்தோட புக் யூஸ் பண்ணலாம், எஸ்பி பக்ஷியோட புக் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா புக் ஆஃப் காமன் எரர்ஸ்னு ஒரு புக் இருக்குது, இல்லை நீத்து சிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி. ஸோ இந்த 3த்துல எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் இந்த பிளின்ஸ் டு பேரமௌண்ட் பை பேரமௌண்ட் ஆத்தர்ஸ் வால்யூம் 1 மட்டுமே போதும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் வேர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதை எடுங்க, அதோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகே, இனிஷியலி அதில் இப்படின்னு ஒரு 20 to 30 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே எல்லாமே ஞாபகம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஆஸ் வி ப்ராக்டிஸ் வில் கெட் யூஸ் டு இட். ஓகே, ஸோ இப்போ ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் அதை படிக்க தான் நமக்கு அது கரெக்டாக ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம இனிஷியலாக படிச்சுட்டு அந்த இந்த புக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பான், ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பான். அந்த 100 கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதில் நமக்கு ஒரு 60 கரெக்ட் வரலாம், 40 தப்பு வரலாம். ஸோ இனிஷியல் டைமில் அதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ போக ஆஸ் வி ப்ராக்டிஸ் வில் கெட் யூஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இந்த புக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், கிரனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டாப்பிக்கை வந்து இந்த புக்கில் படிக்க போகிறோம், அதை புக் பேக்கை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதே டாப்பிக்கு கிரனில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டாபிக் பிளான் பண்ணிங்க, சப்ஜெக்டோட அக்ரிமெண்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா அது அந்த வீக்கில் வந்து 2 டாப்பிக்கை வந்து மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாட்டர்டே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் புக் யூஸ் பண்ணுறதுனால தனியாக நோட்ஸ் எடுக்க வேண்டாம், அதுலேயே நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் குவிஸஸ் இருக்கும், இல்லை நீங்கள் ஒரு மார்க் எழுதிருக்கீங்கன்னா அந்த மார்க்கை அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள், எத்தனை இந்த டாப்பிக்கில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருக்கா, அதை நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, இல்லை நம்ம படிக்காத ரூல் எதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த படிக்காத ரூலை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஓகே, ஸோ நோட்ஸ் வந்து எதை எடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப வாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் இங்கிலீஷில். ஸோ புக் இருக்கமா புக்கில் மார்க் பண்ணிங்க, இல்லை புதுசான எதாவது இருக்குன்னா மட்டும் அதை நோட்ஸ் எடுங்க. அண்ட் தி ஹிந்துவில் எடிட்டோரியல் படிக்கிறீங்கல்ல, எடிட்டோரியல் படிக்கும்போது ஏதாவது புது வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட மீனிங்கை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அண்ட் அதோட மீனிங் வந்து எதர் கூகுளில் செக் பண்ணுங்கள், இல்லை மெரியாம் வெப்ஸ்டார் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி இருக்குல்ல, அதில் செக் பண்ணிங்க. ஓகே, அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது புக் ரெஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதாவது பிடிஎஃப்பில் ஃபாலோ பண்ணும்போது வேறு ஏதாவது புக் ரெஃபர் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சாரோட கிளாஸஸோ ஏதோ ஒரு கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னா அதை நோட் பண்ணுங்கள் நோட்ஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெடியூல் பாருங்கள்.
இப்போ நான் சொன்னது அது வந்து ஓவரால் ஸ்கெடியூல் சொன்னேன். அப்போ நம்ம ஒக்காப் செக்ஷனுக்கு வந்து தனியாக ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம், இந்த வாரம் ஃபுல்லாக படிக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ண முடியாது. ஒக்காப் செக்ஷன் எப்போவுமே வந்து டெய்லி ப்ராசஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி என்னோட டெய்லி ஸ்கெடியூலில் பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நான் புதுசாக எதுவுமே படிக்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருந்தேன். அந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் ஆன்லைன் மென்டார்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். அது வந்து எல்லாமே செப்பரேட் கலெக்ஷனாக இருந்துச்சு. சின்னம்ஸ் தனியாக, ஆண்ட்ரம்ஸ் தனியாக, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இது எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. அந்த புக்கு வாங்கிட்டேன். எல்லாத்துலேயுமே ஒரு 3000+ வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதை வந்து நான் டெய்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 20 வார்த்தை அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி மனப்பாடம் பண்ணேன். மனப்பாடம் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், 3000 வார்த்தை மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் ஒரு 3-4 டைம்ஸ் படித்தேன். அண்ட் ஆல்சோ நான் நிமோனிக்ஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ இப்படி ஒரு வார்த்தைனா இப்படி ஒரு மீனிங் இருக்குது, ஸோ அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணி இல்லை பாதி வார்த்தையை ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த மீனிங் கொடுக்குது, ஸோ மீனிங் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்குன்னு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லை எனக்கு எப்படி ரீகலெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் நானே டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இந்த 3000 வார்த்தை அப்படின்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அந்த கொஸ்டின் பார்த்துட்டு அட்லீஸ்ட் என்னால் ஒரு 2000+ வேர்ட்ஸை வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சு. ஓகே, இது நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண படிக்க ஓகே இதான் மீனிங், இதுதான் மீனிங். அட்லீஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்கெடியூலை வந்து ஒரு 1 hour இல்லை 2 hours இதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஸ்கெடியூலை வந்து 2 hours கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த டாபிக் வைஸ் ப்ரிப்பரேஷனில் ஒரு டாபிக் எடுத்து படிக்கணும்னு போட்டிருந்தோம்ல, அந்த டாப்பிக்கோட ரூல்ஸை ஒரு 1 மணி நேரம் படிக்க போகிறீங்க. இல்லை அது 30 minutesல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் ஒரு 30 minutes. ஓகே, ஸோ இங்கிலீஷ்க்கு மேக்ஸிமம் நம்ம இப்போ இதில் இந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு 2.5 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ் வந்து சரி ஓகே ஃபஸ்ட்டு குவான்ஸு ரீசனிங்லாம் முடிச்சுக்கலாம், இங்கிலீஷ் கடைசியாக படிச்சுக்கலாம்னு பிளான் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒக்காப் செக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டில் இந்த கடைசி மாதம் மட்டும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிஜிஎல்க்குன்னு படிக்கும்போது இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லை, 4 டாப்பிக்குமே 4 செக்ஷன் இருக்குல்ல, 4 செக்ஷனுமே வந்து கிராஜுவலாக படிச்சுட்டு போகிறதே தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கே ஒரு நாள் நம்ம குவான்ஸுக்கு மட்டும் டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்றது தப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு குவான்ஸை முடிச்சிடுவோம், அப்புறம் இங்கிலீஷ் முடிப்போம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பிளானிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஜஸ்ட் எக்ஸாம் பேஸ்டாகவே படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சி வந்து கொஸ்டின் பேஸ்டாக கேட்பாங்க, நிறைய நியூஸ் பேப்பர்லேருந்து கேட்பாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலான விஷயங்கள் நம்ம ரூல்ஸில் இல்லாத மாதிரி ஒரு நார்மல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ நமக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படித்தேன். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டோரியல் செக்ஷன் போக சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்றது படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்டில். ஓகே, ஸோ கிளாஸ் டெஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் வச்சுங்களேன். அந்த இடத்துல என்ன பெட்டர் வேர்டு அந்த சென்டென்ஸில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பான். ஏதாவது ப்ரிப்போசிஷன்ஸாக இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நவுனாக இருக்கும் இல்லை வேர்பாக இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பரில் இருக்கிறது படித்ததப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது இந்த விஷயங்கள் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எப்போவுமே வந்து ஒக்காப் செக்ஷனுக்காக ஏதாவது வித்தியாசமான வார்த்தை போட்டிருக்காங்களா மட்டும் தேடக்கூடாது. ஜஸ்ட் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றதும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் இன்னொரு புக்கு யூஸ் பண்ணேன், காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் பை லாங்மேன் பப்ளிகேஷன். ஓகே, இதை நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ணலை. இது வந்து இட்ஸ் வெரி குட் புக், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 200 pages இருக்கும். காமனாக இங்கிலீஷ் சென்டென்சஸில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இப்போ அந்த புக் எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் எங்கெங்கெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு பக்கத்தில் இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரணும், பட் நம்ம பேசும்போது இந்த ப்ரிப்போசிஷன் போட்டிருப்போம். ஸோ இது மாதிரி காமனான மிஸ்டேக்ஸ். ஓகே, காமன் புக்கு பேரே பாருங்கள், காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ். இதெல்லாம் தான் அந்த புக்கில் இருந்துச்சு. நான் இதை வந்து ஃப்ரீ டைமில் படித்தேன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் இப்போ எப்படி ஓகே போர் அடிக்குது இவ்வளோ நேரம் படித்தோம்ப்பா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்றப்ப நம்ம ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறோமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு காமனான நாவல்ஸ் படிக்கிறோமோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணேன்னா இந்த புக் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஐ வாஸ் கோயிங் த்ரூ, அதை அப்படியே ஃபுல்லாக உட்காந்து படிக்கல, ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. ஓகே, இந்த சென்டென்ஸ் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நம்ம கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரிப்போசிஷன் அப்ளை பண்ணுறது, ரூல்ஸு அதெல்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த புக்கு.
அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் புக்ஸ் ஃபார் சிஜிலையும் இன்னொரு வீடியோவில் ரெஃபர் பண்ணியிருப்பேன். இந்த அப்ளிகேஷன் அண்ட் வெப் பேஜஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன். இது வந்து வோல்ட்னு ஒரு அப்ளிகேஷன். ஓகே, இது வந்து ஒக்காப் செக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ரீட் தியரி வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். எடிட்டோரியல் வேர்ட்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒக்காப் செக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து ஜென்ரலாக ஒரு ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்காக நிறையா ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஆர்டிக்கல் வாசித்து எப்படி அதில் என்னென்ன சென்டென்ஸ் போட்டிருக்காங்க, அதில் வந்து நிறைய ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஆப் இது எல்லாமே. ஓகே, வெப் பேஜஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மார்க் எழுதுகிறோம். அந்த மார்க் எப்படி அனலைசிஸ் பண்ணுறதுன்ற குவான்ட் செக்ஷனுக்கு கொடுத்துருந்தேன். இங்கிலீஷ்க்கு நான் எப்படி அனலைசிஸ் பண்ணுன்றது சொல்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு டேப்லெட் காலம் எடுத்துக்கிட்டேன் எக்ஸல் ஷீட்டில். ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக டயர் 2க்கு பண்ணதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா டயர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே 25 தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இது பண்ணலாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொஸ்டின் தான் இருக்க போகுது, இல்லை 2 கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு நான் அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். பட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது வந்து நம்ம அது என்னடா இது சோம்பேறித்தனம் பார்க்காம பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு கொஸ்டின் ஒன்று அட்டம்ப்ட்டுன்னு இப்படி எழுதுணுமா அப்படின்னு யோசிக்கிறது, நான் மைண்ட்லேயே யோசிச்சுப்பேனே அப்படின்றது ஒன்று. பட் நான் டயர் 2க்கு இதை பண்ணேன். டயர் 2ல ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை அந்த டெஸ்ட்டில் எத்தனை கேட்டிருக்காங்கன்றதை நோட் பண்ணுவேன். அண்ட் அதில் நான் எத்தனை அட்டன் பண்ணேன், அதில் எத்தனை தப்பாச்சு, எத்தனை நான் ஸ்கிப் பண்ணேன். ஓகே, கரெக்ட் எழுதிட்டது விட்டுறலாம், அவ்வளோதான், கரெக்டாக எழுதிட்டோம். எத்தனை தப்பு எழுதணும், எத்தனை ஸ்கிப் பண்ணணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணுவேன். இப்போ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான செக்ஷன் வச்சுங்களேன். இது ரொம்ப ஈஸியான செக்ஷன். இதில் மிஸ்டேக்ஸ் விடுறதை நான் அவாய்ட் பண்ணியே தீரணுன்றதுக்கா. இப்போ நம்ம இது நல்லா படிச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் டைமில் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு 2 தப்பு வந்திருக்கும். ஓகே, ஒன்று ஸ்கிப் பண்ணியிருப்போம். இதில் ஒரு தப்பு வந்திருக்கும், ஒன்று ஸ்கிப் பண்ணியிருப்போம். இப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை மார்க் போகுது பாருங்கள். தப்பு பண்ணணும்னா 1.25 போகுமா டயர் 2 படி பார்த்தா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மார்க் போயிடும். 6 மார்க் லூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம், டயர் 1 வச்சுங்க, 50 மார்க்குக்கு 38 எடுத்துட்டோம். என்னப்பா 12 மார்க் எடுக்கணும் அப்படின்றத எப்படி எடுக்கணுன்றதை பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் பண்ண சொல்கிறது. ஓகே, ஸோ ஓகே இது இந்த டாபிக்ஸில் ஐயோ 5 தப்பு பண்ணியிருக்கோம், 3 தப்பு பண்ணியிருக்கோம், இப்படி தான் பார்ப்போமே தவிர எந்த டாப்பிக்கில் தப்பு பண்ணணுன்றதை நோட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறது. ஸோ இது பண்ணனால யூ வில் நாட் பிலீவ் என்னோட மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் நாட் ஜஸ்ட் மை மார்க்ஸ், இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணேன். அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஒரு ஒரு 10 மார்க் நாங்கள் டயர் 2க்கு ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணோம். ஒரு 10 மார்க்குக்கு வந்து இதே மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ எனக்கு ஃபைனலாக என்னோட அனாலிசிஸில் என்ன வந்துச்சு அப்படின்னா நான் எதில் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்குது பாருங்க, இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், இந்த 2 டாப்பிக்கில் தான் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, பட் நம்ம காமன் எரரும் இது 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த செக்ஷனில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு ஆஸ் ஐ ப்ராக்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி மார்க்கை அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இட் டேக்ஸ் லிட்டில் டைம். டேப்லோ காலம் போட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். எதை நீங்கள் ரஃப் ஷீட்டில் இது மாதிரி ரஃபாக எழுதி பழகிக்கலாம், இல்லை அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் போட்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இட் கன்சியூம்ஸ் டைம், பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகே, ஸோ நான் இப்படி தான் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் ஐ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். என்னோட SSC CGL எக்ஸாமில் வந்து எனக்கு இங்கிலீஷ் டயர் 1லையும் சரி டயர் 2லையும் சரி இங்கிலீஷ் வந்து ஐ ஸ்கோர்ட் 40+ அவுட் ஆஃப் 50 இன் டயர் 1 அண்ட் 180+ அவுட் ஆஃப் 200 இன் டயர் 2. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ரெண்டுமே, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது, அங்கங்கே கொஞ்சம் ட்வீக் பண்ணி உங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த குவான்ஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. ஆல்சோ என்னென்ன புக்ஸு அப்படின்றதும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் யூ ஆர் கோனா கெட் லாட் மோர் வீடியோஸ் இனிமேல். ஓகே, ஸோ ஃபார் ப்ரிப்பரேஷன். அண்ட் நானுமே என்னோட அடுத்த CGL
2020 ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2019 ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அகைன் 2020 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ எனி குவைரிஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.